முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருந்துச்சு. தொடங்கினதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நாம் செய்திகளின் வாயிலாக பார்த்தோம். இப்போ உள்ள சூழலில் யாருடைய வியூகம் முந்தி நிற்குது, அந்த வியூகத்துக்கு மக்களிடையே எந்த விதமான ஒரு 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 சாதக நிலை இருப்பதா நம்ம பார்க்கலாம்? இல்லை, இது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இன்னும் வேட்புமனு தாக்கல் கூட முடிவடையலை எல்லா கட்சிகிட்ட இருந்தோம். அதனால ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த தொகுதியில் உள்ள கேண்டிடேட்டை பற்றியும் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். கட்சியை தவிர அந்தந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை பற்றியும் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். அதனால இன்னைக்கு இது சொல்றது ரொம்ப விரைவுபடுத்தி கேட்கப்படும் கேள்வியாக இருக்கு. இப்ப உள்ள சூழல்ல யாரு ஒரு ஒரு சாதக நிலைப்பாட்டில் இருக்கிறதா நினைக்கிறீங்க? இப்ப உள்ள சூழ்நிலையில திமுக முன்னணியில் இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையில எப்படி சொல்றீங்க? ஆனா இன்னும் 2 விஷயங்கள் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். 4 முனை போட்டின்னு சொன்னீங்க. அடுத்து ராமதாஸ் ஐயாவும் சசிகலா அம்மையாரும் சேர்ந்த ஒரு அணி எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் நிப்பாட்ட போறாங்க, அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். கிருஷ்ணசாமி எங்க கேண்டிடேட் நிப்பாட்ட போறாரு, அங்க அதனுடைய இம்பாக்ட் என்ன? இப்ப சின்ன இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட் இல்லை. இம்பாக்ட் இஸ் அன் இம்பாக்ட். சில சமயங்கள்ல ஒரு 2000 வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட அணி எடுத்துட்டு போயிடுச்சுன்னா கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடியதாக அந்த தொகுதியில் அமையலாம். அதனால இன்னைக்கு தேதிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால இதை நான் சொல்றேன்னா, விஜய் குழம்பி போயிருக்காரு. இலவசங்கள்லாம் தப்பு, உங்க பணத்தையே கொள்ளையடிச்சு உங்களுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதிகள் வரிசையா இலவசங்களை தான் அறிவிச்சிருக்காரு. இவர் இபிஎஸ் நாங்க ரொம்ப கடன் சுமை ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்கள் ரொம்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு அது நாங்க இது சரியான நிர்வாகத்துல வரி வசூலிச்சு நாங்க அதை சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஏன்னா வரி வசூலிச்சு இவ்வளவு அவர் சொன்ன அத்தனை நிறைவேற்ற முடியாது, ஒரு வருஷத்துல கூட நிறைவேற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. திரு சீமான் அவர்களுடைய ஒரு விஷயம் அவர் இலவசமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அழுத்தமாக எல்லா கூட்டங்களையும் சொல்றாரு. அவர் சொல்லியிருக்கு, விவசாய தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் நான் அரசு தொழிலாளிகளாக அரசு ஊழியர்களாக ஆக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப விவசாயம் பண்றவங்க, விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், விதைக்கிற காலத்திலையும் அறுக்கிற காலத்திலையும் எத்தனை பேர் தேவைப்படுமோ அத்தனை பேர் இடைப்பட்ட காலத்துல தேவைப்படாது. நீங்க அரசு ஊழியர்களை ஒருத்தனை அறிவிச்சிட்டீங்கன்னா அவர் பார்ட் டைம் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு விதைக்கிற காலத்துல ஒரு 10 ஏக்கர்ல 50 பேர் தேவைப்பட்டாங்கன்னா, அறுக்கிற காலத்துல இந்த 50 பேர் தேவைப்பட்டாங்கன்னா, இடைப்பட்ட காலத்துல 10 பேர் போதும். அதுவும் ஒரு பழத்தோட்டமா இருந்ததுன்னா ஒருத்தர் 2 பேர் போதும். இதுதான் உண்மை. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் சம்பளம் கொடுக்கிறாருன்னா, இவருடைய திட்டப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாருன்னா அது ஒரு இலவசம் தான். அதனால இலவசம் வேண்டாம்னு சொல்ற இவரு இந்த ஒரு இலவச திட்டத்தை தான் போத்துறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அங்க ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்றதுல குழப்பம் இல்லாம கனிமொழி சொல்லியிருக்காங்க, 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதுல 404 நிறைவேற்றி இருக்கோம். மீதியில சில ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. இன்னும் சில இதுக்கு லோக்கல் பீப்புளுடைய அப்போசிஷன் இருந்துச்சுன்னு. ஆனா இன்னும் சில இது எந்த அப்போசிஷன் இல்லாததும் இவங்களால நிறைவேற்ற முடியல. இந்த அரசு விரிவுரையாளர்கள், கல்லூரி விரிவுரையாளர் அத்தனை பேருக்கும் இது பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி சில காரியங்கள் டாக்டர்ஸுக்கு பெர்மனண்டா ஆக்குறது, செவிலியர்களுக்கு பெர்மனண்ட் ஆக்குறது, இதெல்லாம் இவங்களால செய்ய முடியல. அதனால இந்த தடவை அவங்க சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் ரொம்ப சீரியஸா சொல்லியிருக்காரு, நிறைவேற்ற முடிகிற வாக்குறுதிகளை மட்டும் தேர்தல் அறிக்கையில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமைன்னு திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படின்னு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் எல்லா எலெக்ஷன் நடத்தியிருக்கேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது அசம்பிளி எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன். இந்த கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் சொல்லுவோம். அது என்னன்னா, மிஸ்ஸஸ் காந்தி இறந்தது, எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு கிடந்தது, ராஜீவ் காந்தி இறந்தது, இந்த மாதிரி நேரத்துல அனுதாபாலே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அப்படி இல்லாத சூழ்நிலையில இன்னைக்கு அப்படி கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் எதுவும் நடக்கல. அப்படி இல்லாத சூழ்நிலையில கடைசி 7 நாட்கள், தேர்தலுக்கு 7 நாட்கள் இருப்பதற்கு முன்னால் தான் ஏறக்குறைய உறுதியாக சொல்ல முடியும் எந்த பக்கம் அலை அதிகமாக அடிக்கின்றது என்று. எப்படி நடத்திட்டு போறாங்க கேண்டிடேட்டை, தேர்தல் அறிக்கையை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு திமுக கொஞ்சம் முன்னணியில் இருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே, திமுக உட்பட எல்லா கட்சியிலையுமே இந்த கேண்டிடேட் சரியில்லை, அந்த கேண்டிடேட் சரியில்லை அப்படிங்கிற கூக்குரல் அங்கங்க எழத்தான் செய்யுது. அது எழத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு டிஎம்கே ஹேஸ் an edge, an advantage அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் திமுக மேலே கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி 4 இடங்கள் சொல்லி 2 இடங்கள் தான் பண்ண முடிஞ்சது. காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் வரைக்கும் புகார்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ திட்டமிட்டு முடக்குகிறார்கள் அப்படிங்கிற வகையில் அவங்க தரப்பு வாதங்களையும் வைக்கிறாங்க. ஸோ அவர் இப்போ தான் வெளியே மறுபடியும் மக்கள்கிட்ட பேச தொடங்கியிருக்கிறார் களத்துக்கு வரும்போது. அப்பயே அவருக்கான ஒரு முடக்குதல் முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆதங்கத்தை. அதை எப்படி பார்க்குறீங்க?
அவருடைய கூட்டத்துக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க முடியும். ம். அவருடைய தொண்டர்கள் எத்தனை பேர் அங்க நின்னாங்க இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க? அதான் வீடியோ காட்சிகள் இருக்குல்ல. ம். அவங்களுக்கே கட்டுப்பாடு இல்லைன்னா அப்புறம் போலீஸா வந்து என்னுடைய அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு போலீஸ் வந்து பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா? ம். எந்த போலீஸ் அப்படி ஹெல்ப் பண்ணும்? ம். ஏற்கனவே மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்ற கட்சிகள் தங்களுடைய கட்சி தொண்டர்களை வச்சு தங்களுடைய கூட்டத்தை வந்து அமைதி காக்க சொல்ல வேண்டும். ம். போலீஸ் வந்து இட் இஸ் an எக்ஸ்ட்ரா பிரசன்ஸ். ம். போலீஸ் வந்து இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணா அடுத்து வந்து எங்க தொண்டர்களை எல்லாம் இவங்க தள்ளி விடுறாங்க அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதனால விஜய் வந்து பல குற்றச்சாட்டு அன்னைக்கு வந்து இதுக்கு போயிருக்காரு, செக்ரட்டேரியட் போயிருக்கு. இவர் போன இடத்துல எல்லாம் யாராவது சாகுறாங்க, இல்லை யாருக்காவது காயம் விடுது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கை ஒடிஞ்சிருக்கு, அவருடைய ரசிகர்கள் எல்லாம் தள்ளுமுள்ளு பண்ணியிருக்காங்க. அடுத்து இவர் என்ன கேட்கிறாரு, சீஃப் செக்ரட்டரில இருந்து ஆரம்பிச்சு இந்த வெஸ்ட் பெங்காலை பார்த்துட்டாரு. வெஸ்ட் பெங்கால்லே வந்து அவங்க பண்ணதுல வந்து பல விதமான அப்ஜெக்ஷன் ஏற்கனவே இருக்கு. இது எலெக்ஷன் கமிஷன் பண்ணதுல சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, போலீஸ் கமிஷனர் எல்லாத்தையும் மாத்துங்க, ஒட்டுமொத்தமா மாத்துங்க அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுடைய கட்சி வந்து இன்னும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக வரவில்லை. அதனால ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அரசாங்கத்து மேல வந்து பழி போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.